ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவராத்திரி நாளோட 6ஆம் நாள் பூஜை, அதாவது 8/10/2024 புரட்டாசி மாதம் 22ஆம் நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நவராத்திரி நாளோட 6ஆம் நாள் பூஜை வந்து எப்படி எளிய முறையில் பண்ணி சாமிக்கிட்ட அருளை பெறலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட மோர் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு 3 நாட்கள் வந்து துர்க்கை அம்மன் வழிபாடை எல்லாருமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். அது போலவே மகாலட்சுமி தாயாரோட 2ஆம் 3 நாட்கள் வந்து நிறைவு பெற போகுது. இன்றைக்கி வந்து நம்ம பூஜை செய்கிறனால என்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல ஜென்ம பாவங்கள் இருந்து நம்மளுக்கு பாவ நிவர்த்தி பூஜை இது வந்து கிடைக்க போகுது, பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி தடங்கள் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பூஜை செய்து கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அம்மன் வந்து உங்களுக்கு பூர்த்தியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. செல்வம் வளம் வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்த நாள் பூஜை செய்கிறனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்மனை வந்து எந்த தேவி வடிவத்தில் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திராணி தேவி இல்லைன்னா சண்டிகா தேவி அப்படிங்கிற நாமத்தை கொண்டு அம்மனை வந்து வழிபாடு செய்வோம். கொலு வச்சுருக்கவங்க வந்து காலை மாலை 2 வேளையும் வந்து நீங்கள் பூஜை செய்யணும். காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை செஞ்சால் இன்னுமே விசேஷமாக இருக்கும். அப்படி பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் உங்கள் பூஜையை வந்து கடைப்பிடிங்க. அதுவும் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:45லேருந்து 11:45 வரைக்கும் பூஜை செய்யலாம். இதில் வந்து நம்ம படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வந்து காலையிலே நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, பல வகைகளை கொண்டு வந்து நீங்கள் அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பிரசாதத்தை கொண்டு கூட நீங்கள் உங்களோட வழிபாடை வந்து சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். மாலை நேரம் பூஜை செய்கிறவங்களுக்கு வந்து எந்த நேரம் நல்ல நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாலை 5:30 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் உங்களோட பூஜையை வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கலாம். அம்மனுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் படைக்கணும், என்ன மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும், என்ன கோலம் போடணும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். கோலம் என்ன கோலம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, தேவி நாமத்தை வந்து கோலமாக போடலாம். அதாவது அந்த கோலத்தை வந்து நீங்கள் மஞ்சள் தூளில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே விசேஷமானதாக இருக்கும். மலர் வந்து செம்பருத்தி மலர் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் வாசனை உள்ள பூக்கள், மல்லி, முல்லை இந்த மாதிரி பூக்களை வச்சு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இலை வந்துன்னு பார்த்தீங்கன்னா சந்தன இலை கிடைக்கலன்னா வில்வ இலையில் கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். நெய்வேத்தியம் வந்து தேங்காய் சாதம். சுண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு சுண்டல் இல்லை அப்படின்னா வேர்க்கடலை சுண்டல் வச்சு நீங்கள் அம்மனை வந்து வழிபாடு பண்ணலாம். பழம் பார்த்திங்கன்னா நார்த்தக்காய் பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை வச்சு சாமியை வந்து வழிபாடு பண்ணுங்கள். நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பச்சை நிறமான எந்த ஆடை வேணாலும் நீங்கள் அம்மனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம். அப்படி நீங்களும் வந்து கிளிப்பிச்சை நிறம் ஆடை உடுத்தியும் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குறவங்களா இருந்ததுங்க அப்படின்னா, தாம்பூலத்தில் வந்து கிளிப்பச்சை நிறமான வஸ்திரங்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது இன்னுமே சிறப்பம்சமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் கோவில்ல ஆகட்டும் இல்லை வந்து அநாதர் ஆசிரமம் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அன்னதானம் கொடுத்தா இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதோட நற்பலன்கள் எல்லாமே உங்களையே வந்து சேரும். அன்னதானம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யாராவது முடியாத பற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த பலனே உங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்கும். ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம். அந்த அன்னதானத்தை வந்து நீங்கள் செய்வதனால உங்கள் குடும்பத்துக்காகட்டும் உங்களோட பண தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகி குடும்பம் வந்து நல்லபடியாக சிறப்பான முறையில் வாழ்ந்து பலத்தை வந்து பெறுவீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நவராத்திரி நாளோட 6ஆம் நாள் பூஜை வர்றதுனால நீங்கள் வந்து ஏதேனும் முருகன் கோயில், ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து முருகன் கோயில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் வந்து ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். இந்த நவராத்திரி பூஜை செய்யும்போது வீட்டில் வந்து முருகனை நினச்சி ஒரு அகல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை நினச்சி ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முருகன் வந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பாரு.
முக்கியமாக வந்து குழந்தை வரம் வந்து கேட்டிங்க அப்படின்னா குழந்தை வரத்தை வந்து நல்கக்கூடிய கடவுள் வந்து மெயினாக முருகன் தான். நீங்கள் முருகனை வேண்டி நீங்கள் குழந்தை வரம் வேண்டும், இந்த மாதிரி பண தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி ஏதாவது முருகனோட பாடல்கள் பாடியோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி நவராத்திரி பூஜையில் வந்து அம்மனோட பாடல்கள் வந்து ஏதேனும் அபிராமி அந்தாதியாக இருக்கலாம், இல்லை லட்சுமி தாயாரோட ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து கண்டிப்பாக பாடி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு வழிபாடு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களையுமே அந்த பாடல்களை பாட வைத்து நீங்கள் அம்மனை வழிபாடு பண்ணினா இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போன நவராத்திரி பூஜைகளோட பதிவு வந்து அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போடுவோம். மறக்காமல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.